வணக்கம். விஜயை நேரடியாக எதிர்க்கும் திமுக. மகிழ்ச்சியில் விஜய், கோபத்தில் திமுக. திமுக இதுவரையிலும் விஜயை ஒரு நடிகர் என்றும், அவருக்கென்று ஒரு செல்வாக்கும் இல்லை, இதுவரையிலும் ஒரு தேர்தலை கூட சந்திக்காத கட்சி, வாக்கு வங்கியை நிரூபிக்காத கட்சி, அவர் நடிகர் என்பதனால் அவரை பார்க்க கூட்டம் கூடிவிடுகிறது. அவரால் எங்களை வீழ்த்த முடியாது, ஏன் திமுகவை வீழ்த்துவேன் என கூறியவர்கள் யாருமே தற்பொழுது இல்லை, அவர்கள்தான் வீழ்ந்து போனார்கள். திமுக நீண்ட நெடிய பாரம்பரியம் கொண்ட ஒரு கட்சி. இந்த கட்சியை வீழ்த்த எவராலும் முடியாது என பழைய கால புராணங்களை கூறி வந்து கொண்டிருந்தார்கள். இது போன்ற சூழ்நிலையில் சமீப காலமாக விஜய் அவர்களின் வளர்ச்சி திமுகவின் கண்ணை உறுத்துவதாகவே கூறப்பட்டு வருகிறது. விஜய் அவர்கள் 3வது ஆண்டு 10ஆம் வகுப்பு மற்றும் 12ஆம் வகுப்பில் சட்டமன்ற தொகுதி அளவில் முதல் 2 இடங்களை பெற்ற 234 சட்டமன்ற தொகுதி மாணவர்களை அழைத்து 4 கட்டங்களாக பாராட்டு விழாவை நடத்தி முடித்து விட்டார். இந்த பாராட்டு விழாவிற்கு வந்த மாணவர்கள், இளைஞர்கள், குழந்தைகள், முதியவர்கள் என அனைவரும் விஜயை பெருமளவு புகழ்ந்து பேசியுள்ளார்கள். வாஞ்சையோடு பழகுகிறார்கள், விஜய்க்கு ஆதரவாக பேசுகிறார்கள், விஜயை எதிர்த்து பேசியவர்களுக்கு இவர்களே பதிலடி கொடுத்து வருகிறார்கள். இவை அனைத்தும் சமூக வலைதளங்களில் உலவிக் கொண்டிருக்கிறது. இது மிக அதிக அளவு ஷேர் செய்யப்பட்டும் வைரலாக்கப்பட்டும் வருகிறது. இது விஜயின் இமேஜை மேலும் உயர்த்தி கொண்டிருக்கிறது. இது திமுகவை பெரும் அளவு பாதித்துள்ளதாகவே கூறப்படுகிறது. விஜய் அவர்கள் எவ்வளவு காலமாக ஒரு நடிகராக இந்த திட்டத்தை முன்னெடுத்து செய்தார். தற்பொழுது ஒரு அரசியல்வாதி. அவர் அரசியல் ஆதாயத்திற்காக செய்கிறார் என திமுக என்ன கூறினாலும் கூட, மாணவர்கள் மத்தியிலும் இளைஞர்கள் மத்தியிலும் தமிழகம் முழுவதும் அவருக்கான செல்வாக்கை உயர்த்தி கொண்டே இருக்கிறது. மேலும் பரந்தூர் விமான நிலையத்திற்கு எதிராக விஜய் போராட வந்த பின்புதான் திமுக நேரடி விளக்கம் கொடுத்தது. அங்கு கூடிய கூட்டத்தை அளவிட முடியாத அளவிற்கு இருந்தது. விஜய்க்கு கூட்டம் கூடிவிடக் கூடாது என்பதற்காக பல்வேறு விதமான நெருக்கடிகளை கொடுத்தார்கள். இதே போன்று சமீபத்தில் ஜாக்டோ ஜியோ அமைப்பு விஜயை சந்தித்து பேசியதாக கூறப்பட்டது. ஆனால் அந்த அமைப்பு மறுநாள் இல்லை என விளக்கம் கொடுத்திருந்தாலும் விஜயை சந்தித்து பேசியது உண்மைதான் என கூறப்பட்டு வருகிறது. மேலும் சிறுபான்மையினர்கள் திமுகவிற்கு பக்கபலமாக இருக்கிறார்கள், இவர்களது வாக்கு வங்கிதான் திமுகவிற்கு வெற்றிக்கு காரணம் என கூறி வருகிறார்கள். ஆனால் இஸ்லாமியர்கள் திமுகவிற்கு வாக்களித்தாலும் கூட விஜய் கிறிஸ்துவர் என்பதனால் கிறிஸ்துவர்களின் வாக்கு விஜய்க்கு கிடைத்தால் சிறுபான்மையினர்களது வாக்கு இரண்டாக பிரியும். மேலும் விஜய் மீனவ சமுதாயத்தையும் சேர்ந்தவர். இதன் வழியில் மீனவ சமுதாயத்தின் ஆதரவும் உள்ளது. குறிப்பாக இதுவரையிலும் தமிழக வெற்றி கழகத்திற்கு 1.5 கோடி தொண்டர்கள் இணைந்திருப்பதாக கூறப்படுகிறது. இது திமுகவை மிகப்பெரிய அதிர்ச்சிக்கு உள்ளாக்கியுள்ளது. 1.5 கோடி தொண்டர்களும் வாக்களித்து விட்டால் விஜய்க்கு 30% வாக்கு வங்கி கிடைத்துவிடும் என்று கூறப்பட்டு வருகிறது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில்தான் விஜயை இனிமேலும் ஈஸியாக எடுத்துக்கொள்ளக் கூடாது. அவரை நேரடியாக தாக்கி அரசியல் செய்தால் மட்டுமே எதிர்வரும் காலத்தில் நம்மால் வெற்றி பெற முடியும் என்பதை திமுக உணர்ந்துள்ளதாக சொல்லப்படுகிறது. அதனால்தான் திமுகவினருக்கு விஜயை தாக்கி பேசுவதற்கு அதிகாரம் வழங்கப்பட்டுள்ளதாகவும், இது கூட விஜய்க்கு வளர்ச்சியாக அமைந்து வருவதாகவும் கூறப்படுகிறது. மேலும் சமீப காலமாக விஜயின் எழுச்சி என்பது தமிழகத்தில் அளவிட முடியாத அளவிற்கு அதிகமாகவே இருந்து வருகிறது. இது விஜய்க்கு தேர்தலில் மிகப்பெரிய பலனை அளிக்கும் என்று கூறப்பட்டு வருகிறது. விஜய் தேர்தலில் வெற்றி பெற்று முதலமைச்சர் ஆகிறாரோ இல்லையோ, ஆனால் 2 திராவிட கட்சிகளில் ஒரு கட்சியை வீழ்த்துவார் என்பது உறுதி. எந்த கட்சியாக வேண்டுமென்றாலும் இருக்கலாம். அது வரும் காலத்தில் திராவிட கட்சிகளே இல்லாத தமிழகமாக கூட உருவாகலாம் என்பதில் மாற்று கருத்தில்லை. தற்பொழுது விஜயை கண்டு அனைவரும் பயம் கொள்ள வேண்டிய நிலையில்தான் இருந்து வருகிறது. அதைத்தான் திமுக அரசும் செய்து வருகிறது என கூறப்பட்டு வருகிறது. நன்றி.